கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியின் அடுத்த வகுப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து புறஜாதியாரின் காலங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இந்த புறஜாதியாரின் காலங்களை பார்க்கறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சோம்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சிலையினுடைய தரிசனத்தை மையப்படுத்தி தான் இந்த புறஜாதியாரின் காலங்கள் இருக்கிறத கூட நம்ம கவனிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சிலையின் தரிசனத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனமும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் புறஜாதியாரின் காலங்களுக்கும் ஒரு மாபெரும் நெருங்கின தொடர்பு இருக்கிறத நம்ம கவனிச்சோம். அது என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா ஒரு நிமிஷம், அது என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, புறஜாதிகளுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் மீது எவ்வளவு காலப்பகுதி இருந்துச்சோ அததான் நம்ம புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்படின்னா இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம 3 சோர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம். இந்த ப்ராஃபஸி நம்ம எங்க இருந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்துல பேசினதை நம்ம கவனிச்சோம். அந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்துல தான் புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற ஒரு காலங்களை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அதை பேசும்போது என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாரின் காலங்கள் நிறைவேறும் வரை ஜெருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலங்கள் நிறைவேற வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா அந்த புறஜாதியாரின் காலங்கள்லாம் என்ன அப்படின்றத நாம பாக்குறதுக்கு இந்த புறஜாதியாரின் காலங்களை பத்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சோர்ஸை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த சோர்ஸை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க இருந்து எடுத்தார் அப்படின்றத நீங்க பதிலா கூட ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க போடலாம். எங்க இருந்து எடுத்தாருங்க, சாட் பாக்ஸ் கூட போடலாம். எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல இருந்து எடுத்தார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல இருந்து எடுத்தாரு. இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை மையமா வச்சுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்துல புறஜாதியாரின் காலங்களை குறிச்சு பேசினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த புறஜாதியாரின் காலங்கள் என்ன அப்படின்றதையும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த புறஜாதியாரின் காலங்களை பத்தி லேவியராகமம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, நீங்க என் பேச்சுக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா 7 அத்தனையா உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த 7 அத்தனையா அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7 டைம்ஸ். அந்த 7 டைம்ஸ்க்கான விளக்கத்தை கூட நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். இந்த 7 டைம்ஸ்ன்றது எவ்வளவு காலப்பகுதி அடையாளப்படுத்துதுன்னு போன வாரம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2520 வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த 2520 வருடங்களாக புறஜாதிகளுடைய ஆதிக்கம் இஸ்ரேல் தேசத்தின் மீது இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கிமு 606ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் தானியேல் சிலை தரிசனத்துல அந்த தரிசனத்தை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் அந்த தரிசனத்துல வரக்கூடிய சிலை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிலையினுடைய தலையில இருந்து. சிலையினுடைய தலை எதை அடையாளப்படுத்துதுன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம். அதுவும் பர்டிகுலரா பாபிலோன் சாம்ராஜ்யத்துல நேபுகாத்நேச்சர் ஆண்ட காலப்பகுதி. ஏன்னா நேபுகாத்நேச்சருடைய காலப்பகுதியில தான் இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்றாங்கன்னா அடிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் அடிமைப்படுத்த ஆரம்பிச்ச காலப்பகுதி கிமு 606.
அதுல இருந்து 2520 வருடங்களாக புறஜாதிகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இஸ்ரேல் தேசம் இருக்கும் அப்படின்றதுதான் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த 2520 வருடங்கள் முடியும் பொழுது எதுவோ முடிஞ்சிரும். 2520 வருடங்கள் முடியும் போது எதுவோ முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதியாரின் காலங்களும் முடிஞ்சிரும். புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிற்பாடு எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படாது. அதற்கு பிறகு எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படாது அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா இந்த புறஜாதியாரின் காலங்கள் எப்ப முடிஞ்சதுங்க? கிமு 606ல துவங்கினது. 2520 வருஷம் கடந்து வந்தோம்னா எந்த வருஷம் வரும்? இது கூட நம்ம போன வாரமே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டா 1914வது வருஷம் வரும் அப்படின்றத நம்ம கவனிச்சோம். 1914வது வருஷம் வரும் அப்படின்றது கவனிச்சோம். சோ அப்படின்னா 1914வது வருஷத்தோட கிபி 1916 வருஷத்தோட புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிருச்சு. புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிட்டாலே புறஜாதியார்கள்னால முழு ஆதிக்கத்தை எருசலேம் மீது செலுத்த முடியாது. எருசலேமை புறஜாதியாரால் மிதிக்க முடியாது. சோ அதை நம்ம தெளிவா இப்ப பாக்குறோம். 2024ல உட்கார்ந்துக்கிட்டு புறஜாதியாரால் எருசலேமை மிதிக்க முடியல. எருசலேம் இப்ப யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இஸ்ரேலர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. காரணம் என்னன்னா புறஜாதியாரின் காலங்கள் நிறைவடைஞ்சிட்டதை நாம கவனிக்கிறோம். சோ இதுதான் முக்கியமா புறஜாதியாரின் காலங்கள்னா என்ன அப்படின்னு குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது லேவியராகமம் 40 45 எதை வாக்குத்தத்தம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புகிறத குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதான் வாசிக்கிறோம். லேவியராகமம் 26 42 43 வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். சோ அப்படின்னா கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் இந்த வசன பகுதிகள்ல நான் திரும்பியும் தேசத்தை என்ன பண்ணுவேங்க நினைப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இது எதற்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னா புறஜாதியாரின் காலங்கள் பிற்பாடுதான் நடக்கும்ன்றத தெளிவா நம்ம பாக்குறோம். சோ நம்ம கண்கூடாவே இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர்றதை கூட நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கண்கூடாவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம முக்கியமா எதை இப்ப பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சர் பார்த்து சிலையின் தரிசனத்துக்கு வந்துடுறது. இந்த ஒரு சிலையின் தரிசனத்துல எது தொடர்பு படுத்தப்பட்டிருக்குன்றது தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம்னா புறஜாதியாரின் காலங்கள். ஒட்டுமொத்த இந்த தரிசனமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா புறஜாதியாரனுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் தேசத்தின் மீது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தீர்க்க தரிசனம் கிளியரா சொல்றது என்ன பண்றோம்னு நம்ம கவனிச்சோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு மிக முக்கியமான பகுதியாக நம்ம பார்த்தது என்னன்னா கையில், அதாவது ஒரு கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலையினுடைய பாத பகுதியில மோதுறதை நம்ம கவனிச்சோம். ஏன் இது பாத பகுதியில மோதணும்? சிலையினுடைய வேற எந்த பகுதியிலாம் மோதி இருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். அப்படின்னா இது எதைதான் அடையாளப்படுத்துதுன்னா அந்த பாதம் எதையோ மிதிச்சு கொண்டிருக்கு, மிதிக்க கூடாததை மிதிச்சிட்டு இருக்கு. சோ அந்த மிதிக்கிறதை எடுப்பதற்காக தான் பாதத்துல என்ன பண்ணப்படுதுன்னா அந்த சிலையின் கல் மோதுறதை நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா அது எதை மிதிச்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமே மிதிச்சிட்டு இருக்கு. அப்ப ஜெருசலேம் யார் மெரிச்சிட்டு இருக்கிறதுனா புறஜாதிகள். அப்படின்னா புறஜாதிகள் ஜெருசலேமை மெரித்து கொண்டிருக்கிறது முடியணும்னா எதுக்கு அப்புறம் தான் அது முடியும்? புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிட்ட பிறகுதான் முடியும். அப்படின்னா புறஜாதியாரின் காலங்கள் எக்ஸாக்டா எப்ப முடியுதுன்னா 1914வது வருஷம் முடியுதுன்னா எக்ஸாக்டா அந்த 1914வது வருஷத்தை தான் இந்த சிலையின் மீது கல் மோதிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இத குறிச்சுதான் தானியேலே சொல்றாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா கிளியரா என்ன சொல்றாருன்னா தானியேல் நேபுகாத் நேச்சர் கிட்ட, ராஜாவே
பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா லாஸ்ட் டேஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருன்றத தானியல் பர்டிகுலரா எதை சொல்றாருன்னா, அந்த சிலையின் மீது கல்லு மோதுகிற காட்சியை. அப்படின்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனமும் எப்பதான் ரிவீல் ஆகும், எப்பதான் வெளிப்படும் அப்படின்னா கடைசி காலம் தான். அப்படின்னா கடைசி காலம் என்பது எப்போ ஆரம்பிக்குது, டைம் ஆஃப் த எண்ட் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒரு தொடர் வேதாகம பாடங்களாக நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு 40 கிளாஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதை பார்க்கும் பொழுதே கிளியரா டைம் ஆஃப் த எண்ட், கடைசி காலம் என்பது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம தானியல் 11ஆம் அதிகாரம்லாம் பார்க்கும் பொழுதே ரொம்ப கிளியரா நம்ம பார்த்துட்டோம். அது எந்த வருஷம்? வெரி குட், 1799. ஸோ டைம் ஆஃப் த எண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்தா ஆரம்பிக்கிறத நம்ம கவனிக்கணும். சோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். தானியல் 12:4 கூட வாசிக்கலாம். தானியல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து கிளியரா சொல்றாரு. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்திரு. எந்த வார்த்தைகளை? தானியல் தீர்க்க தரிசனத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை. அப்படின்னா அது யாருக்குமே எது வரைக்கும் வெளிப்படாதுன்னா, தானியல் தீர்க்க தரிசனங்கள்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் முடிவு காலம் மட்டும். அப்படின்னா முடிவு காலத்துக்கு பிறகு என்ன நடக்குமா? வாசிங்க. இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். அறிவும் பெருகி போகும் என்றால் எதுக்கப்புறம் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள்? முடிவு காலத்துக்கு பிற்பாடு. அப்படின்னா 1799க்கு அப்புறமா இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். நம்ம இந்த வசனத்தை டெக்னாலஜியினுடைய ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு நாம அடையாளப்படுத்தி நாம சொல்லுவோம். அது கரெக்ட் தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தானியல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், முடிவு காலத்திற்கு பிற்பாடு இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்திற்குள்ள. வேதத்திற்குள்ள ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் 1799க்கு அப்புறமா வரும் அப்படின்றத தானியல் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. 1799ல நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியரா தானியல் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். ஏன்னா தானியலை கேட்கிறார் தேவன் கிட்ட 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவர்களின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா முடிவு காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களா விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்ட்டார். அப்படின்னா 1799க்கு அப்புறமா யாரெல்லாம் தேவனுடைய உண்மையான திட்டத்திற்கு இசைவாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். 1799ல இருந்து தானியல்ல இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியரங்கமா ஆக ஆரம்பிக்குது. யாருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 1799க்கு அப்புறமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான், அவருடைய செயின்ஸ்க்கு மட்டும்தான். ஈவன் பேதுருவில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது ஈவன் தேவ தூதர்கள் கூட இதை உத்து பார்க்கறதுக்கு என்னவா இருக்கிறாங்கன்னா ஆசையா இருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம கவனிக்கிறோம். இது கூட நம்ம தானியல் 12ஆம் அதிகாரம் 11, 12, 13 எல்லாமே நம்ம வாசிக்கும் பொழுது பாழாக்கு மறுஉறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு 1290 நாள் செல்லும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாழாக்கு மறுஉறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டது கிபி 539ல. கிபி 539ல தான் ஜஸ்டீனியன் மன்னன் பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை போப்புக்கு கொடுக்கிறார். அதுதான் பாழாக்கு மறுஉறுப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலப்பகுதி. அதுல இருந்து 1290 வருஷம் கடந்து வந்தோம்னா
எங்கதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மில்லருடைய காலப்பகுதி வருது. பட் இப்ப எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. 79ல இருந்து ரிவீல் ஆனது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரிவீல் ஆச்சு. பட் அது முழுசா ரிவீல் ஆகாத காரணத்தினால வில்லியம் மில்லருடைய காலப்பகுதியில அவங்களால கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றின ஒரு முழு புரிந்து கொள்வதற்குள்ள வர முடியல. ஆனா என்ன சொல்லி முடிக்கிறார்னா தானியல்ல 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். அந்த 1335 நாட்கள் என்பது எது வரைக்கும் அடையாளப்படுத்துதுன்னா கிபி 539 இருந்து 1330 வருடத்தை நம்ம கூட்டோம்னா வரக்கூடிய ஒரு நம்பர் 1874. சோ கரெக்டா 1874ல இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு எல்லா ரகசியங்களும் எல்லா தீர்க்க தரிசனத்துடைய புரிந்து கொள்ளுதலும் ரிவீல் ஆயிரும். எதனால அது ரிவீல் ஆயிருது? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் வாசிங்க சிஸ்டர். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று கிளியரா சொல்லிட்டாரு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். சோ அப்போ இந்த தானியல் ரெவலேஷன் எல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. தானியல் கிளியரா என்ன சொல்றாருன்னா முடிவு காலம் வரைக்கும் தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய ரகசியங்களும் மற்ற எல்லா ரகசியமும் முத்திரிக்கப்படும். அந்த முடிவு காலம் என்பது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே டேனியல் ஸ்டடியில அது ஒரு தனி பாடம். அந்த பாடத்துக்குள்ள இப்ப நம்ம போவேன்னா முடிவு காலம் என்பது கிபி 1799 இருந்து ஆரம்பிக்குது. அப்போதுல இருந்து அது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா பாழாக்கும் மறுவுறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு 1290 நாள் செல்லும் அப்படிங்கிறார். அந்த 1290 நாள் என்பது யாருடைய காலப்பகுதி வரைக்கும் வந்து முடியுதுன்னா வில்லியம் மில்லருடைய காலப்பகுதி வரைக்கும் முடியுது. 539 + 1290 கூட்டினா வரக்கூடிய ஒரு வருஷம். அடுத்தது ஆனா என்னதான் சொல்றாருன்னா 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முடிக்கப்படுது. ஏன்னா கரெக்டா 1335 வருடங்கள் கழிச்சுதான் 1874 வருஷம் வருது. அந்த 1874 தான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. அந்த பாயிண்ட்ல தான் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டாரு. அவர் வந்துட்டு அந்த ஒரு சத்தியத்தை 7ஆம் தூதன் வாயிலாக பிரகடனப்படுத்துகிறாரு. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட காரணத்தினால பைபிள்ல படிச்சு பைபிள் இருக்கக்கூடிய மாபெரும் ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண் 7ஆம் கால சபையின் பரிசுத்தவான்களுக்கு திறக்குது. அதனாலதான் 1335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அதனாலதான் தானியல் 2ஆம் அதிகாரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. புறஜாதியாரின் காலங்களுடைய ரகசியத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ நம்ம தானியல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சிலையினுடைய ஒவ்வொரு பகுதியும் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சிலையினுடைய தலை பசும் பொன் எதை அடையாளப்படுத்துதுன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்தது மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம், அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்தது ரோம சாம்ராஜ்யம். பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அது எதை அடையாளப்படுத்துது? பாதி இரும்பு பாதி களிமண். பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துகிறது? கேட்ல கூட போடலாம். வெரி குட். அப்படின்னா பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துதுன்னா புனித ரோம சாம்ராஜ்யத்தை அது அடையாளப்படுத்துது. பாதி இரும்பு பாதி களிமண் எதை அடையாளப்படுத்தவில்லை என்றால் ஐநா சபையை எல்லாம் அது அடையாளப்படுத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இத சொல்றேன்னா அது ஐநா சபை அப்படின்னு நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போது என்ன பண்ணிருப்போம்னா வந்திருப்போம். ஈவன் நமக்கு பாடம் எடுத்த சகோதரர்கள் கூட அப்படி எடுத்திருக்கலாம். ஆனா நம்ம அது புனித ரோம சாம்ராஜ்யம் தான், கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து அடிச்சிருச்சு அப்படின்லாம் நாம எடுத்த உடனே புதிதாக சத்தியத்தை கேட்பவர்களிடத்தில் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக அது ஒரு காமனா கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டே தவிர்த்து எக்ஸாக்டா தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆழமா ஆராய்ச்சி பண்ணோம்னா அது எதைதான் அடையாளப்படுத்துதுன்னா பாதி இரும்பு பாதி களிமண் புனித ரோம சாம்ராஜ்யத்தை அது அடையாளப்படுத்துது. ஏன்னா புனித ரோம சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சிட்ட பிறகுதான் ஐரோப்பா முழுக்கவும் போப்பு மார்க்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்துச்சு. அரசியலும் மதமும் சேர்ந்து இருக்கிறத என்ன பண்ணுதுன்னா இதை அடையாளப்படுத்துறத நம்ம கவனிக்கிறோம். அதாவது வேசி ஸ்திரீயும் வலுசர்பமும்
ஒன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இடிஞ்சு வேசித்தனம் என்ன பண்ணிருச்சுன்னா செஞ்சுது. சோ இப்படிதான் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம ERV வெர்ஷன்ல எடுத்து வாசிச்சோம்னா என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கலாம் சிஸ்டர். சிலையின் பாதங்கள் கொஞ்சம் இரும்பாலும் கொஞ்சம் களிமண்ணாலும் செய்யப்பட்டிருந்ததை நீர் பார்த்தீர். ம். அதன் பொருள் அந்த 4வது ராஜ்யம் பிரிக்கப்பட்டதா இருக்கும். அதில் களிமண்ணும் கலந்திருப்பதால் இரும்பின் உறுதி கொஞ்சம் இருக்கும். அப்படின்னா அரசியலும் மதமும் கலந்து இருக்கிறத இது அடையாளப்படுத்துது. அப்படி உறுதித்தன்மை இல்லாத ஒரு நிலைமை என்ன பிரச்சனை இருந்துச்சு. சிலையின் கால் விரல்கள் பாதி இரும்பாவும் பாதி களிமண்ணாவும் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது தானியேல் 2:43 என்ன வாசிக்கிறோம்னா, இரும்பு களிமண்ணோட கலந்து இருந்ததை நீ பார்த்தீர், ஆனாலும் இரும்பும் களிமண்ணும் முழுமையாக கலக்காது. இது போல 4வது ராஜ்யத்தில் ஜனங்கள் கலவையாக இருப்பார்கள், அந்த ஜனங்கள் ஒரே ஜனங்களாக இணைய மாட்டார்கள். அப்படின்னா என்னதான் ரிலிஜியனும் பாலிடிக்ஸும் இருந்தாலும், ஒன்னா அரசியலும் மதமும் சேர்ந்து இருந்தாலும், இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள ரிலிஜியன்ல இருக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, பாலிடிக்ஸ்ல இருந்தவங்களுக்கு ரிலிஜியன்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அதாவது ஐரோப்பால இருந்த சிவில் கவர்மெண்ட்ஸுக்கு மனதளவுல போப் மார்க்கத்து பிடிக்காது. ஆனாலும் அவர்கள் ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எனக்கூடிய ஒரே காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா இது முக்கியமா அந்த 10 கார் விரல்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஐரோப்பால ஆண்டு கொண்டு வந்த அந்த 10 ராஜ்யங்களை தான் அதை அடையாளப்படுத்துது. அததான் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கணும். இப்ப தானியேல் 2:44 நம்ம திருவிவிலியம் வெர்ஷன்ல வாசிக்கலாம். வாசிங்க. அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த அரசர்களின் காலத்தில் எந்த அரசர்களின் காலத்தில் எந்த அரசர்களின் காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, பாதி இரும்பு பாதி களிமண்ணா இருக்கக்கூடிய கால் பகுதி, அந்த 10 விரல்கள் இருந்துட்ட காலப்பகுதியில விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியை புரிந்து கொள்வதற்கு ஒரு மாபெரும் ஒரு வசனம் இது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அந்த அரசர்கள் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ராஜ்யங்கள் இருக்கும் பொழுதே ஒரு அரசாட்சியை தேவன் என்ன பண்றாருன்னா நிறுவுறாரு. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லல, இந்த உலகத்துல எந்த உலக பிரகாரமான ராஜ்யங்கள் இல்லாத பொழுது கிறிஸ்துவனுடைய அரசாட்சி இருக்கும்னு சொல்லல. அந்த அரசர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே பிதாவாகிய தேவன் ஒரு அரசை நிறுவுவார். அது யாருடைய அரசாட்சி? கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. அது என்றுமே அழியாது. எது என்றுமே அழியாது? அந்த அரசு என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது. ஏன்னா அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் மட்டும்தான் தரப்படும். அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். எது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி? கிறிஸ்துவனுடைய அரசு மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவா நமக்கு என்ன புரியுதுன்னா, எது மற்ற அரசுகளுக்கு எல்லாம் முடிவு கட்டுது? கிறிஸ்துவனுடைய அரசாட்சி வந்து மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அப்படின்னா கிளியரா என்ன புரிய வருது? இதுல என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற அரசுகளை நொறுக்கிறதே கிறிஸ்துவின் அரசாட்சி தான். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லலைன்னா, மற்ற அரசுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு அழிச்சிட்ட பிறகு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லல. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வந்துதான் மற்ற அரசுகளே என்ன பண்ணுது அப்படின்னா அடிச்சு நொறுக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க சமாதானமா இருக்குமா? இருக்கிறதற்கு நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி தான் மற்ற அரசாட்சிகளை நொறுக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்படி நொறுக்கப்படும் பொழுது இந்த உலகத்துல மாபெரும் உபத்திரவமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். அடுத்து தானியேல் 2:45 நம்ம வாசிக்கிறோம். மனித கைப்படாது படிங்க. மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும்
களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. கிளியரா சொல்றாரு, மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. எந்த அரசையை குறிக்கிறது? 44ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? அந்த அரசர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார்னு. அந்த அரசுதான் இந்த கல்லை அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த கல்லு எதை அடையாளப்படுத்தலன்னா, எதை அடையாளப்படுத்தல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவையும் சபையையும் அடையாளப்படுத்தல, அதற்கு பதிலா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். அந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்துதுன்னா, ஏன்னா இந்த வசனத்தை எப்படி தவறா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏதோ கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துட்ட பிறகுதான். ஏன்னா கிறிஸ்துவையும் சபையும் கற்களாக வேதத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. கிளியரா இந்த வசனம் என்ன சொல்லல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்லு இந்த அரசை அடையாளப்படுத்துது அப்படின்னு கொடுக்குது. அப்படின்னா இந்த அரசு யார அடையாளப்படுத்து? இந்த அரசை குறிக்கிறதுனா எந்த அரசுங்க? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்திற்குள்ள அடுத்தடுத்து சபை அங்கத்தினர் போய் இணைகிறார்கள். அப்படின்னா எடுத்த உடனே இது யார அடையாளப்படுத்தலன்னா, மகிமை அடைந்த திருச்சபையை தான் அடையாளப்படுத்து. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த கல்லு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் அரசாட்சி எப்பொழுதே நிறுவப்பட்டுச்சு? அந்த அரசர்கள் காலத்தில். அதாவது ஐரோப்பால அந்த 10 ராஜ்யங்கள் ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த கால பகுதியிலேயே தேவன் இந்த அரசாட்சியை நிறுவிட்டாரு. அப்படின்னா 1874ல ஸ்டில் யூரோப்ல ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய காலப்பகுதியிலேயே தேவன் கிறிஸ்துவின் அரசாட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்ட அந்த அரசாட்சி மற்ற அரசுகளை நொறுக்குமா? அது எக்ஸாக்டா எப்போ நொறுக்க ஆரம்பிச்சிச்சு? எக்ஸாக்டா எப்போ 1874ல ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ராஜ்யம் உலக ராஜ்யங்களை எப்போ நொறுக்க ஆரம்பிச்சிச்சு? எந்த பாயிண்ட்ல? ஒரு க்ளூ என்னன்னா, இத பார்க்கறதுக்கு தான், இத புரிந்து கொள்வதற்கு தான் நாம புறஜாதியாரின் காலங்களே பார்த்தோம். எந்த பாயிண்ட்ல நொறுக்க ஆரம்பிச்சிச்சு? வெரி குட். எக்ஸாக்டா 1914ல அந்த அரசு மற்ற அரசுகளை நொறுக்குச்சு. அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை 1874ல ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஈவன் ஒரு ஓமையில கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 19:12 வாசிக்கும் பொழுது, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு புறப்பட்டான். அப்படின்னா கிளியரா இதுதான் நாம பாக்குறோம். அந்த ஸ்டோன் எங்க இருந்து வருதுங்க? மனித கைப்படாது மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட ஒரு கல். மலை எதை அடையாளப்படுத்துனா இந்த இடத்துல? மேல பரலோகத்தை, தேவனுடைய இடத்துல இருந்து. இது என்ன, யார் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்லு வருது. இந்த கல்லு வருகிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க? திரும்பி வந்துட்டார். அப்படின்னா கிளியரா எப்படி புரிய வைக்கலாம் இந்த இடத்துல? This kingdom is Jesus personified. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ராஜ்யம், அப்படியே ராஜ்யத்தை நம்ம யாரோட அடையாளப்படுத்தலாம்னா இயேசு கிறிஸ்துவோடவே அடையாளப்படுத்தலாம். ஏன்னா கிறிஸ்துவையும் ராஜ்யத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. இப்போ பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு புறப்பட்டான். அப்படின்னா தெளிவா என்ன புரியுது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் பொழுது
ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டுதான் வராரு. அதுதான் லூக்கா 19:15 நம்ம வாசிக்கிறோம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தான். அப்படின்னா அவர் வந்துட்ட பிறகு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்றாரு கிடையாது. அவர் வரும்போதே ராஜ்யத்தோட தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. அதாவது கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா, ராஜா வந்துட்ட உடனே 2ஆம் வருகையில அவரு பொது ஜனங்களோட டீல் பண்றது கிடையாது. ஈவன் அவருடைய சத்துருக்களோட கூட அவர் டீல் பண்றது கிடையாது. முதல் தங்களுடைய ஊழியக்காரனோட தான் அவரு டீல் பண்றாரு. சோ அததான் நம்ம தாளந்து ஓமையில நாம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்படின்னா கிளியரா என்ன புரிய வருதுன்னா, இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எடுத்த உடனே மனுக்குலத்தினால புரிந்து கொள்ள முடியாது. அது வந்துருச்சு அப்படின்றத. அததான் நம்ம பாக்குறோம். 1874ல தேவன் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுறாரு. அந்த கல்லு 1874ல செட்டப் ஆயிடுச்சு. அந்த கல்லு வேற எதுவும் கிடையாது, ராஜ்யம். ஏன்னா இந்த கல் இந்த அரசியை குறிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 1874ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நம்ம வாசிக்கிறோம். லவோதேக்கியா சபையில குறிச்சு சொல்லும் பொழுது 7ஆம் கால சபையில இயேசு கிறிஸ்து இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்துவோடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறதும், அவருடைய செகண்ட் கமிங் ஆரம்பிக்கிறதும், 7ஆம் கால சபையின் காலப்பகுதி ஆரம்பிக்கிறதும் ஒரே பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்தது ஈவன் 7ஆம் எக்காலத்தை பத்தி கூட நம்ம படிக்கும் பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். வெளிப்படுத்தல் 11:15 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படின்னா 7ஆம் தூதனுடைய எக்காலமே என்னதானா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுதான் 7ஆம் தூதனுடைய எக்காலமாவே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் 1874ல ஆரம்பிச்சிருச்சு. 1874ல ஆரம்பிச்ச அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் 1914ல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக ராஜ்யங்கள் மீது மோதுது. அதுதான் கல்லு வந்து அடிக்கிறத என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். அதுதான் நாம தானியேல்ல படிச்சோம். இந்த அரசு மற்ற அரசுகளை நொறுக்கி, இந்த அரசு மற்ற அரசுகளை நொறுக்கி அப்படின்றதுதான் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த கல்லு வந்து பாத பகுதியை மோதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் பாதத்தை மோதுதுன்னா, அந்த பாத பகுதி எதை மிதித்துக் கொண்டிருக்கிறது? ஜெருசலேமை மிதிச்சிட்டு இருக்குது. இதுதான் இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம புறஜாதியாரின் காலங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்படின்னா புறஜாதியாரின் காலங்கள் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எக்ஸாக்டா 1914ல 2520 வருஷம் முடியுது. கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிங்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நம்ம ஆண்டவர் 1874ல ஆரம்பிச்ச அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய அதிகாரத்தை விரிவாக்க ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரேல் தேசத்தின் மீதான கிங்ஷிப்ப ராஜரீகத்தை 1914வது வருஷம் எடுத்துட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்படின்னா 1874ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டாலுமே அதனுடைய முதல் வேலையாக என்ன பண்ணணும்னா, பல வேலை பண்ணணும். அதுல பிரதான வேலை என்னன்னா, இந்த இந்த உலக ராஜ்யங்களை அழிச்சு அவர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். அதை அவர் கான்கர் பண்ணணும். அதை அவர் கைப்பற்ற வேண்டும். ஒரு ஜெனரலா யாவே தேவன் எப்படி ஒரு ராணுவ தளபதி கைப்பற்றுகிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874ல இருந்து இந்த அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும். 1914ல இஸ்ரேல் தேசத்தின் மீதான ராஜரீகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டார். எப்படி சொல்றோம்? ஏன்னா 1914ல தான் புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சிருச்சு. அதுதான் வெளிப்படுத்தல் 19:12 நம்ம வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. ம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அப்படின்னா இந்த அநேக கிரீடங்கள் இயேசு கிறிஸ்துவோட சிரசின் மேல் இருக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலக ராஜ்யங்களை எல்லாம் கைப்பற்றி தன்னுடையதா ஆக்குறார். அப்படின்னா 1874ல இருந்து 1914 நடந்த அந்த ஒரு மாபெரும் சம்பவம் ஆகட்டும், முதலாம் உலக யுத்தம் எக்ஸாக்டா 1914ல ஏன் நடந்துச்சுன்னா, ஏன்னா எக்ஸாக்டா 1914ல தான் சிலையினுடைய பாத பகுதி அந்த கல்லு மோதுறது நம்ம கவனிக்கணும். அப்படின்னா உலகத்தாருக்கு பொறுத்த வரைக்கும் 1914ல இருந்து உலகத்தை சுத்தி பயங்கரமா 1914ல இருந்து சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்ஹீவல் நடந்துட்டு இருக்குது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மாபெரும் சமுதாய மாற்றம், மாபெரும் அரசியல் மாற்றம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைக்காததெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி 1914 இருந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு உலகத்தாருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியும். என்னப்பா நடந்துட்டு இருக்குது? என்னென்னவோ நடக்குது அப்படின்னு புரியும். பட் நம்ம கண்ணுல கண்ணீர் வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விரிவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபித்துக் கொண்டு, அதை வளர்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா, இந்த இடத்துல கிளியரா நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எவ்வளோ மாற்றங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாற்றங்களா இருந்தாலும் சரி, ஏன் இன்னைக்கு கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நாட்டுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களா இருந்துட்டாலும் சரி, இப்ப எல்லா மாற்றங்களும் ஏதோ ஒரு மாபெரும் ஒரு விஷயத்துக்கு வழிநடத்த போகுது. அந்த மாபெரும் விஷயம் வேற எதுவும் இல்ல. கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. சோ அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா உலக ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அரசாங்கங்கள்னாலையும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை, ஒரு கவர்மெண்ட்ட குடுக்கவே முடியாது அப்படின்றத என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண போறாங்க. அத ஃபீல் பண்ண வைப்பார். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தேசம் மட்டும் இல்ல, எல்லா தேசத்திலயும் நடக்கும். அதனால தான் ஈவன் 1914 இருந்து சமுதாய ரீதியாவும் சரி, அரசியல் ரீதியாவும் சரி, மாபெரும் மாற்றத்தை உலகம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தித்துக் கொண்டே இருக்குது. சந்திச்சுட்டே இருக்கு. ஸோ கிளியரா அது வந்து மோதுனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு. ஸோ அப்படின்னா கிளியரா நம்ம பார்க்கிறோம். இந்த கல் மனித கைப்படாது பேர்த்தெடுக்கப்பட்ட கல். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்லு ஒட்டுமொத்த கிறிஸ்துவையும் ஒரே கல்லாக இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படல. ஒட்டுமொத்த கிறிஸ்துவனா 1,44,000 பிளஸ் இயேசு கிறிஸ்து சேர்ந்து இந்த ஒரே கல்ல அடையாளப்படுத்தும். சிலையை மோதினோ கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிடுச்சு அப்படின்னா இந்த கல்லு வளருது. கல்லு வளருதுன்னா இந்த கல்லு எதை அடையாளப்படுத்துது? ராஜ்யம், கிங்டம் க்ரோ ஆகும். அப்படி வளரக்கூடிய ராஜ்யத்துல மகிமை அடையக்கூடிய சபை என்ன ஆகுறான்னா போய் ஜாயின் பண்றாங்க. என்ன ராங் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரக்கூடாதுன்னா, மகிமையான இந்த சபைதான் இந்த கல் அப்படின்னு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரக்கூடாது. மனித கைப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளவே தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருந்து மனுஷங்களுக்குள்ள இருந்து கட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டிக்கு எடுக்கிறார். இந்த ராஜ்யத்தை உருவாக்குறார். சோ அப்படின்னா இந்த ராஜ்யத்துல முதல் அதாவது 1000 இயர்ஸ்மே யார் ரூல் பண்றதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அதுக்குள்ள இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த கல்லுக்குள்ள போய் இணையிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை. அடிக்கும் பொழுது ஒட்டுமொத்த சபையும் இல்ல. அவங்க போய் இணைய இந்த ராஜ்யம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருகுது. சோ கிளியரா நம்ம பாக்குறோம். ராஜ்யம் 1914 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சிருச்சு. எதை அடிச்சிருச்சு? சிலையினுடைய பாதத்தை என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா அடிச்சிருச்சு. இது அடிச்சதுக்கு 2 பர்பஸ் இருக்குது. ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டோம். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படக்கூடாது. இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதி இரும்பு, பாதி களிமண் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஹோலி ரோமன் எம்பையர், அதாவது போப்பு மார்க்கமும் யூரோப்ல இருக்கக்கூடிய ராஜாக்களும் அவங்களுடைய வேசித்தனமான ஒரு இணைப்பை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். 1914 வரைக்கும் ஐரோப்பால இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் என்ன கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, த டிவைன் ரைட் ஆஃப் கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க ராஜாக்களாக இருப்பது ஐரோப்பால இருக்க ராஜ்ய குடும்பங்கள், ராயல் ஹவுசஸ் சொன்னது என்னன்னா, நாங்கள் ராஜாவாக இருப்பது தேவன் எங்களுக்கு கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு யார் சப்போர்ட்டா இருந்ததுன்னா போப்பு மார்க்கம் சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் எப்ப உடைஞ்சிருச்சுன்னா 1914ஓட முடிஞ்சிருச்சு. ஏன்னா 1914ல மாபெரும் முதலாம் உலக யுத்தத்துல ஐரோப்பால இருந்த எல்லா ராஜ்ய குடும்பங்களும் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் டெமோக்ரஸி எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயக முறை அப்படியே என்ன ஆகுதுன்னா வளர ஆரம்பிக்குது. ஸோ கிளியரா 1914ஓட இந்த ஒரு கான்செப்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களை வெட்டுறாரு. 1914ஓட இந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முடிவு பெறுது அப்படின்றத பார்க்கணும்.
இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஏன் கல்ல கொண்டு அடிக்கணும்? அந்த மாதிரி சிம்பிள் ஏன் வச்சிருக்கிறார் தேவன்? வேற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்கலாம், கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்கலாம்ல. ஏன் கல் எடுத்து பாதத்துல அடிக்கிற மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாத பகுதி ஒரு தவறான இணைப்பை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலும் மதத்தையும் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது போப்பு மார்க்கமும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களும் சேர்ந்து வேசித்தனம் பண்ணுகிறத அடையாளப்படுத்துறது நம்ம பார்த்தோமா. ஆக்சுவலா நியாய பிரமாணத்துல ஒரு பிரமாணம் இருக்கு. என்னன்னா, மிருகமும் ஒரு ஸ்திரீயும் வேசித்தனம் பண்ணிக்கிட்டா அவங்கள கல் எடுத்து அடிச்சு கொள்ளுன்றது. அப்படின்னு இந்த இடத்துல மிருகம் யாரு? வலு சர்ப்பம். ரோமன் சாம்ராஜ்யத்துல இருந்துட்டு அந்த யூரோப் கவர்மெண்ட். ஸ்திரீ யாரு? போப்புமான். அவங்க 2 பேரும் தவறான வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறோம், தவறான வேசித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத தேவன் என்ன பண்றாருன்னா கல் எடுத்து அடிக்கிறார். அந்த கல் எதுன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் 1914 மோதிருச்சு. அதனுடைய விளைவாக தான் நம்ம கண்கூடா பார்த்தது முதலாம் உலக யுத்தம். அந்த பாயிண்டோட புறஜாதியரின் காலங்களும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல ஆலன் பி அப்படின்ற ஒரு ஜெனரலை பிரிட்டன் கவர்மெண்ட் அனுப்பிச்சு இஸ்ரேலுக்கு, அப்போ ஒட்டமான் சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றுகிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா. அதே சமயத்துல நம்ம என்ன புரிஞ்சு கூடாதுன்னா, அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புறஜாதிகள் தான் அவங்க மிதிச்சிட்டு இருக்கிறாங்களா ஜெருசலேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க 1948 வரைக்கும் அதுக்கு கார்டியன்ஸா இருந்தாங்க. சோ அதுதான் பார்க்கணும். அது மோதும் பொழுது, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு இருக்கே பிரதர். ஏன்னா ஏகமாய் நொறுங்குண்டுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாபிலோன் மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் எல்லாம் 1914 இல்லையே. ஆனா ஏகமாய் நொறுங்குண்டு, இது எல்லாமே ஏகமாய் நொறுங்குண்டு அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா 1914 ஒட்டமன் சாம்ராஜ்யம் எதெல்லாம் தன்னுள் அடக்கி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லா இடங்களையும் தன்னுள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒட்டமன் சாம்ராஜ்யத்திற்கான ஒரு முடிவும் 1914 அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அதுதான் நம்ம ஏகமாய் நொறுங்குண்டு. ஸோ புறஜாதியார் கையில இருந்து எது ரிலீஸ் ஆகுதுன்னா இஸ்ரேல் தேசம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் என்னன்னா, தானியேல் 2:35 நம்ம பாக்குறோம். அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. இந்த இடத்துல கோடை காலம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா 1914 இந்த கல்லு மோதும் பொழுது கோடை காலம் நடந்து கொண்டு இருக்குதான். கோடை காலம் நடந்து கொண்டு. அப்படின்னா கோடை காலத்துல என்ன நடக்கும்? கோடை காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அறுவடை நடக்கும். கோடை காலத்துலதான் ஹார்வெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படின்னா கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று அப்படிங்கிற. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் 1914 அப்புறமா இந்த உலக ராஜ்யங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா பதர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற. 1914 அப்புறமா உலக ராஜ்யங்கள் மோதிட்ட பிறகு பதர் மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த கல்லு மோதிட்டாலும் எல்லா உலக ராஜ்யங்களும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சிரல. அதுக்கப்புறமா உலக ராஜ்யங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குதா, கோடை காலத்தில் போரடிக்கிற பதர் மாதிரி இருக்குது. கோடை காலத்தில் போரடிக்கிற பதர். பதருக்கு எதுனா ஒரு பெரிய பவர் இருக்குமா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னா போக போக எந்த கவர்மெண்ட்ஸ்க்கும் ஒரு 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 பெரிய ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சக்தியா அப்படின்னு பார்த்தா இருக்காது. எப்படி ஆயிடுச்சாமா? பதர் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதர் மாதிரி இருக்குது. எதுக்கு அப்புறமா? 1914 அப்புறமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாம். சோ கோடை காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை செய்வார்கள். அப்படின்னா இந்த வசனம் என்னமோ நமக்கு புரிய வைக்குது. சிலைய மோதின கல்லு அந்த மோதிட்ட பிறகு அந்த சிலைய மோதின கல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் போரடிக்கிற பதர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா சிலை நொறுங்கிட்ட பிறகு
அது பதர் மாதிரி இருக்குது. அது பதர் மாதிரி இருக்கக்கூடிய காலப்பகுதியில என்ன காலப்பகுதி நடந்து கொண்டிருக்குன்னா கோடை காலம். கோடை காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நடக்கும். அததான் நம்ம வெளிப்படுத்தல் 14:14 நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுது அவர் ராஜாவை மட்டும் இல்ல, தமது சிரசின் மீது பொற்கிரீடத்தை மட்டும் அவர் வச்சுட்டு இல்ல, தமது கையில கருக்குள்ள அருவாளையும் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு காலப்பகுதியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா 1914க்கு அப்புறமாகவும் அறுவடை போயிட்டு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ 1914லயே சர்ச் கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது மோசமான தவறான உபதேசம். அப்படின்னா 1914ல கல்லு வந்து சிலையை மோதிட்ட பிறகு நடக்கக்கூடிய காலப்பகுதி கோடை காலம். கோடை காலத்துல என்ன போயிட்டு இருக்குன்னா ஹார்வெஸ்ட் போயிட்டு இருக்கும். அப்ப 1914க்கு அப்புறமாவும் ஹார்வெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஹார்வெஸ்ட் காலப்பகுதியில தான் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில அந்த சிலை எப்படி இருக்குது? பதர் மாதிரி இருக்குது. அப்படின்னு இந்த உலக ராஜ்யங்கள் பதர் மாதிரி இருக்கு. வித்தவுட் கிரேட் பவர், ஒரு பெரிய வல்லமை இல்லாம. ஆனா அவைகளுக்கு அடுத்து என்ன நடக்குதா? அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு, எவைகளை பதர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்களை காற்று வந்து அடித்து கொண்டு போகுது. அப்படின்னா இது நடந்துருச்சா? இன்னும் நடக்கல, நடக்க போகுது. இந்த காற்று எதை அடையாளப்படுத்துது? அததான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அந்த 4 காற்று விடப்படும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சுழல் காற்றா மாறி மாபெரும் உபத்திரவம் இந்த உலகத்திற்கு வரும். அந்த மகா பெரிய உபத்திரவத்துல இந்த பதர் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உலக ராஜ்யங்களும் அடித்து கொண்டு போகப்படும். அதுதான் மார்க் 13:18 நம்ம வாசிக்கிறோம். Pray that it may not happen in the winter. அதுதான் நீங்கள் ஓடி போவது மாரி காலத்தில் சம்பவியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா மாரி காலம்னு இருக்கும் தமிழ்ல, ஆங்கிலத்துல வின்டர் சீசன். அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் நமக்கு புரியுது. மகா உபத்திரவத்தை பைபிள்ல எந்த சீசனோட தொடர்பு படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா வின்டர் சீசனோட தொடர்பு படுத்தப்பட்டு. ஆனா 1914ல என்ன சீசன் நடந்துட்டு இருக்கு? கேள்வி உங்களுக்கு தான். 1914க்கு அப்புறமாவும் என்ன சீசன் நடந்துட்டு இருக்கு? 1914க்கு அப்புறமாவும் என்ன சீசன் நடந்துட்டு இருக்குது? வெரி குட். சம்மர் சீசன். சம்மர் சீசன்ல தான் அறுவடை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ அறுவடை நடந்து கொண்டிருக்கூடிய இந்த காலப்பகுதியில கவர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதர் மாதிரி இருக்குது. ஆனா பதர் மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எது அடிச்சுட்டு போக போகுதுன்னா காற்று. காற்று எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலப்பகுதியை எந்த சீசன் அடையாளப்படுத்துது? மகா உபத்திரவ காலப்பகுதி எந்த சீசன் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் சீசன். வின்டர் சீசன் அப்படின்னா வின்டர் சீசன் வந்துருச்சா? வரல. ஆனா வின்டர் சீசன் மட்டும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும் தெரியுங்களா? வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. நோட் பண்ணுங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு யார் சொல்ல போறாங்க? அப்படின்னு யார் சொல்ல போறாங்க? இந்த வசனத்தை, எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. திரள் கூட்டம் என்பது மிகவும் சரியான பதில். இப்ப கேள்வி, கோடை காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத திரள் கூட்டம் எந்த சீசன்ல சொல்லுவாங்க? எந்த சீசன்ல சொல்லுவாங்க? கேள்வி உங்களுக்கு. திரள் கூட்டம் எந்த சீசனில் சொல்வார்கள்? வெரி குட். அவங்க எந்த சீசன்ல சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் சீசன்ல சொல்லுவாங்க. அந்த வின்டர் சீசன் தான் மகா உபத்திரவ காலப்பகுதி. வின்டர் சீசன் முடிச்சிட்ட பிறகு என்ன நடக்கும்னா கிளியரா சொல்றாரு, சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி
பூமி எல்லாம் நிரப்பிற்று. இதுதான் முழுசா கம்ப்ளீட்டட் கிரைஸ்டை அடையாளப்படுத்துது. ஒரு பெரிய பர்வதம் தான், சிங்கிள் ஸ்டோன். அப்போ எல்லா பரிசுத்தவான்களையும் 1,44,000 பேரையும் உள்ளடக்கின பரிசுத்தவான்களை அந்த ஆரம்பத்துல ஸ்தாபிக்கப்படக்கூடிய கல் அடையாளப்படுத்தல. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 1874 ஆரம்பிக்கப்பட்ட ராஜ்யம் வளருது வளருது வளருது, மேலையும் வளருது. மேலையும் வளருதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் மகிமை அடைய 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 போய் சேர்றாங்க. கீழையும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிக்கப்படுது. ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு 2 பகுதி இருக்கு. ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ், எர்த்லி ஃபேஸ். வானத்துக்குரிய ஒரு ஃபேஸ் இருக்கு, பூமிக்குரிய ஒரு ஃபேஸ் இருக்கு. அந்த பூமிக்குரிய ஒரு ஃபேஸ் விரிவடைறத தான் நாம கண்கூட இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்போது பாக்குறோம். அதே மாதிரி வானத்துக்குரிய ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இந்த கல்லோ வென்றால் என்ன ஆகலைங்க, அது அப்படியே இல்லை, அது வளருது. அது வளர்ந்து ஒரு பெரிய பர்வதமாகி, ஒரு பெரிய பர்வதம் என்பது மாபெரும் ராஜ்யம், பூமி எல்லாம் நிரப்புது, கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த பாயிண்ட்ல தான் கிறிஸ்து, மகிமை அடைந்த கிறிஸ்துவை இந்த ராஜ்யம் அடையாளப்படுத்து அப்படின்றத பார்க்கணும். அப்படி நான் எடுத்த உடனே மகிமை அடைந்த கிறிஸ்துவ அந்த கல் அடையாளப்படுத்தல அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா மகிமை அடைந்த கிறிஸ்து மகா உபத்திரவத்துக்கு பிறகு எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட போறாங்கன்னா, ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாயா 11:9 வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன இருக்கும்னா நிறைஞ்சிருக்குமா. அததான் தானியல்ல பாக்குறோம். அது ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. இது பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிட்ட ஃபேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போகலிப்சிஸ். வெளியரங்கமான ராஜ்யத்தின், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தின் காலப்பகுதி அது. ஆனா கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தின் காலப்பகுதியே முழு 1000 வருஷமா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தின் காலப்பகுதியை முழு 1000 வருஷமா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னா அந்த 1000 வருஷம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு 1874லயே. அததான் நம்ம பார்த்தோம். விண்ணக கடவுள் அந்த அரசர்களின் காலத்திலே ஒரு அரசை நிறுவார். அந்த அரசு மற்ற அரசுகளை நொறுக்கி, எப்ப நொறுக்கி? 1914ல நொறுக்கி. அது நொறுக்கும் பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எந்த நிலைமைக்கு வந்துருதுன்னா பதர் மாதிரி ஆயிருது. அது பதர் மாதிரி ஆகிட்ட காலப்பகுதியில் எந்த சீசன் நடக்குதுன்னா சம்மர் நடக்குது. அப்படின்னா 1914க்கு அப்புறமாவும் சம்மர் சீசன் இருக்குது. சம்மர் சீசன்ல தான் அறுவடை செய்வாங்க. அப்படின்னா 1914க்கு அப்புறமாவும் ஹார்வெஸ்ட் போயிட்டு இருக்குது. இந்த பதர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிலையை எது அடிச்சுட்டு போகுதுன்னா காற்று அடிச்சுட்டு போகுது. அந்த காற்று எதை அடையாளப்படுத்துதுன்னா மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலத்தை சீசனை அடையாளப்படுத்தலாம்னா அது எந்த சீசன்னா வின்டர் சீசன். அதான் நம்ம பாக்குறோம். நீங்கள் ஓடி போவது வின்டர்ல ஓடாம பாத்துக்கங்க. ஏன்னா அப்போ ஓடினீங்கன்னா திரள் கூட்டமா தான் ஓடுவீங்க. அதனாலதான் திரள் கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க திரள் கூட்டமா ஆயிட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கோடை காலம் முடிந்தது, அறுவடை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சோ இந்த வின்டர் சீசன் முடிச்சிட்ட உடனே இந்த சிலைய மோதின கல் எப்படி விரிவடையும்னா ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. சோ மகிமை அடைந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் ராஜ்யத்தை வெளியரங்கமா ஸ்தாபிச்சிட்ட பிறகு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி ஆரம்பிச்சோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதோட புறஜாதியாரின் காலங்களுடைய சீரியஸ் முடிஞ்சு. புறஜாதியாரின் காலங்களுடைய சீரியஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆனா 1000 years ரிலேட்டடான விஷயத்தை தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.